அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குது. அது என்ன, இந்த ஸ்டே ரவுண்டு முடிச்சு போயிட்டு அதுக்கு அடுத்து வேகன்சிஸ்லாம் இருந்துச்சு. இதுக்கு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஷெட்யூல். அதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் ஒன்று தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங் இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அந்த வேகன்சிஸ்லாம் என்ன ஆகும், அடுத்து கவுன்சிலிங் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. அப்டேட் இப்போ கிடச்சிருச்சு. லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அது என்றைக்கு எப்போ அப்படின்றத கீழே கொடுத்துருக்கு பாருங்களேன். கொடுத்துருக்கு இல்லையா, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு யாருக்கு ஆல் இண்டியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு எல்லாத்துக்கும் நவம்பர் 20லேருந்து 23 நடக்குது. அப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு நவம்பர் 25லேருந்து 29. அதே போல் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா அவங்களுக்குலாம் நவம்பர் 30க்குள்ளார ஜாயின் பண்ணணும். அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் முடித்தவங்க டிசம்பர் 5க்குள்ளார ஜாயின் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் இதுதான் சொல்லியிருக்கு. எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் இன் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் நியூ காலேஜில் ஒரு 50 சீட்டு. ஓகேங்களா. ஸோ அந்த நியூ காலேஜ் என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், நியூ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் அன்னை மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற காலேஜ் அது இருக்குது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வாஸ் அலாட்டட் 50 சீட்ஸ் வந்து இங்கே இருக்குது இல்லையா, இது தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு 50 சீட்டுக்கு கவுன்சிலிங்கு. அப்புறம் வேக்கன்சி ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் ஜாயின் அலாட்டட் காலேஜ், ஜாயின் பண்ணலை, அலாட்மெண்ட் கிடச்சவங்க ஜாயின் பண்ணதாங்க. அது வந்து என்ஆர்ஐ கோட்டாவான். என்ஆர்ஐ கேட்டகரியில் 6 சீட்டு வேக்கண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வேக்கன்சி டியூ டு தி டெத் ஆஃப் ஏ கேண்டிடேட், ஒரு கேண்டிடேட் இறந்துட்டார், அதில் ஒரு சீட்டு. இது மொத்தம் எம்பிபிஎஸ்சில் பார்த்தோம்னா 57 சீட்ஸ் இருக்குது தமிழ்நாடு கவுன்சிலிங் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு. பிடிஎஸ்க்கு 28 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இவங்களாம் ஜாயின் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இந்த நியூஸும் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி தான், தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. நவம்பர் 30 வந்துட்டு இப்போ லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்கிறது ஜாயின் பண்ணுறதுக்கு ஆல் இண்டியா கோட்டா. டிசம்பர் 5 இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் போய்ட்டுருக்குது என்னென்னா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு இஷ்யூ போய்ட்டுருக்கு. அதே இந்த நியூஸில் இருக்க படித்து பாருங்களேன். கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னால் 4.3 lakhs தான். அதே ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு சொன்னால் அது 13.5 lakhs பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் சீட்டு. அப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தோம்னா 5.4 lakh இந்த மாதிரி கவர்மெண்ட் சீட்ஸு. இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் ரேட் ஏன் போட்டிருக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேஸெல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான தகவலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த கேஸினுடைய நிலைமை என்ன, அடுத்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தகவல் வர்றது. ஸோ ஆசைப்படினா பார்த்தோம்னா இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 25லேருந்து 29 ஸ்டேட் கவுன்சிலிங்கும், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நவம்பர் 20லேருந்து 23. இதுதாங்க இருக்குது. இது முக்கியமான தகவல் ஷேர் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.